வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஜூன் 5th 2025 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் சம்மரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி சைனால இருந்து ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகல. ஸோ அந்த சப்ளை டிலேனால இந்தியாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டே வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. முக்கியமா டூ வீலர் மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபோர் வீலர் மார்க்கெட் வச்சிருக்கவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் இருக்கு அவங்க கிட்ட. பட் ஆனால் டூ வீலர் மார்க்கெட்ல வந்து அந்த மாதிரி லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் இல்லாதனால அதோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இந்த ரேர் எர்த் மேக்னஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 6000 இருந்து 7500 டன் தேவைப்படும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியாவில் பேஸ் பண்ணும்போது மோர் தென் 90% நம்ம சைனாவை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குளோபல் லெவல்லையே இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸோட மார்க்கெட் ஷேரை 70.8% சைனா தான் வச்சிருக்கு. உலகத்தில் இருக்க மற்ற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து மீதி இருக்கிற 29% வச்சிருக்காங்க. ஸோ சைனா டாமினண்டா இருக்கிறதுனால அவங்க இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சதுனால இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து சைனால இருக்க அபிஷியல்ஸ் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் வந்து ஜூலை வரைக்கும் நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த இஷ்யூ டே கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் வந்து அந்த ப்ரொடக்ஷனையே ஸ்டாப் பண்ணி வைக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுசுகி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஷிஃப்ட் மாடலை வந்து இந்த இஷ்யூ சால்வ் ஆகுற வரைக்கும் ஹால்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதோட பாதிப்பு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கு. அடுத்து ஃபார்மா செக்டர்ல வந்து டாக்டர் ரெட்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்வோடெக் கூட சேர்ந்து அவங்க வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்த உடனே இன்னைக்கு ஷேர் வந்து 3% அப்பா இருந்தது. 1290 ரூபாயில இருக்கு. ஆனா இதோட பிஇ பாத்தீங்கன்னா 18.48 ரீசனபிளா இருக்கு. இது ஒரு கன்சிடரேஷன் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு கன்சிடர் பண்ணல, ப்ரீவியஸா கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களால இதை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார்மா பீஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். அது வந்து ஒரு 21 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ இதோட மற்ற ஃபார்மா கம்பெனிஸும் அந்த ஃபார்மா பீஸ் வழியாக நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து சன்ஃபார்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு SED044 ஒரு கிளினிக்கல் ட்ரையல் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு phase 2 ட்ரையலில் கிடைக்காதனால அவங்க அந்த ப்ரோக்ராமை டிஸ்கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே சன்ஃபார்மா ஸ்டாக்ல வந்து எந்த எஃபெக்டும் பெருசாக இல்லை. பட் ஆனால் நேற்று வந்து சன்ஃபார்மா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ஷேர் அதோட சப்சிடரி அது வந்து தனியாக லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த ஷேர் வந்து 20% டிக்ளைன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து இந்த அட்வான்ஸ்டு ரிசர்ச் செக்மெண்ட்டை தான் வந்து லைசன்ஸ் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ஃபெயில் ஆனி அவங்க வந்து இதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோன்னே 20% வந்து ஷேர் வந்து கீழே விழுந்திருந்தது. நேற்று மார்க்கெட்டில் வந்து 4 பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு 3500 கோடிக்கு. முக்கியமாக ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களோட ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ஸ்டாக்ல இருந்து அவங்களோட ஹோல்டிங்ல இருந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இண்டிஜின்ல இருந்து கேர்லிலையும் அவங்க வந்து என்டையரா ஸ்டேக்கை வந்து வித்துட்டு போயிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸ்ல இருந்து டிபிஜி ரைஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து கட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸா ஒரு 10 டேஸா பார்த்துட்டு இருக்கிறது தான் நிறைய பிளாக் டீல்ஸ் நடந்துட்டே இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்லயோ இல்லை பிளாக் டீல் மூலமாவோ வித்துட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் தான். ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் எல்லா பேங்க்ஸும் 75% ஆஃப் ஏடிஎம்ல 100 ரூபா நோட்டாவது இல்லை 200 ரூபா நோட்டாவது செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 90% ஆஃப் ஏடிஎம்ஸா மார்ச் 31st 2026 அட்டைன் பண்ணிடணும். மினிமம் 100 ருபீஸ் நோட் இருக்கணும், இல்லைன்னா 200 ருபீஸ் நோட் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி செக்டர் அங்க வந்து ஹையரிங் வந்து ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஏஐயோட இம்பாக்ட் இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிளா எப்படி சொல்றாங்கன்னா 10 பேர் வேலையை விட்டு போய் அதை 10 பேரா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்த அந்த செக்மெண்ட் வந்து இப்ப வெறும் 6ல இருந்து 7 பேரை மட்டும்தான் ரீஃபில் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹையரிங் வந்து கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ல வந்து பேங்க்ஸும் என்பிஎஃப்சிஸும் உள்ள வந்திருக்காங்க. எதுக்குன்னா ப்ரீமியம் வந்து இஎம்ஐ மூலமா கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால இனிமேல் நம்ம ஹெல்த் கேர் ப்ரீமியம் கட்டணும்னா அதை லோனா மாத்திட்டு அது இஎம்ஐ கட்டலாம். பட் ஆனால் இது வந்து ஃபீஸிபிள் ஆப்ஷன் கிடையாது. அப்படி நம்ம பண்ணணும்னா அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை ஏதாவது ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல சேஃப்டியான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை வருஷ கடைசியில வித்ட்ரா பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
அப்புறம் யூஎஸ் இந்தியா ரெண்டுத்துக்கும் நடுவிலான டேரிஃப் டீல், அது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து ஆயில், கார்ஸ், டிஃபென்ஸ் இந்த 3 செக்டர்லயும் யூஎஸ்லுக்கு டேரிஃப்ல கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவோட ரூபா வந்து 31 பைசா நேற்று கீழே விழுந்திருக்கு டாலருக்கு எகேன்ஸ்டா. 85.90 இருக்கு. நடுவில் வந்து 86க்கு கீழே போச்சு. பட் ஆனால் ஆர்பிஐ வந்து டாலர் வித்திருப்பாங்க, அதனால அது வந்து 85.9ல முடிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16 வருஷத்துக்கு அப்புறம் 2027ல நாங்கள் சென்சஸ் கண்டக்ட் பண்ண போறோம், 2 ஃபேஸா கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி காஸ்ட் டேட்டாவும் இந்த சென்செக்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து சென்செக்ஸ் வந்து 0.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 81,442 பாயிண்ட்ல இருக்கு. நிஃப்டி வந்து 0.53% இன்க்ரீஸ் ஆகி 24,750 பாயிண்ட்ல இருக்கு. கோல்டு இன்னைக்கு வந்து திரும்ப 40 ரூபாய் ஏறி இருக்கு 22 கேரட் ஒரு கிராமுக்கு. நேற்று வந்து 9,090 இருந்தது, இன்னைக்கு 9,130 இருக்கு. கோல்டு சம்பந்தமா ஒரு சின்ன அப்டேட். ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெரோம் போல் வந்து ரேட் கட் பண்றதுல ரொம்ப ஸ்லோவா இருக்காரு, ஜாப் ரிப்போர்ட் வீக்கா வந்ததுனால அவர் கண்டிப்பா ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யூஎஸ்ல ரேட் கட்கான ப்ரெஷர் போயிட்டே இருக்கு. ஸோ அவங்க ரேட் கட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். உங்களால கோல்டு கிராமா வாங்க முடியும், பிசிக்கலா வாங்க முடியும்னா அதையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் கோல்டு பீஸ் ஆகாது அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இயர்ல அட்லீஸ்ட் 2ல இருந்து 3 கட்டு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது பண்ண கோல்டோட ரேட் ஏறிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தான் இன்னையோட இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ். அப்புறம் வழக்கம் போல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் டிஸ்கஷனுமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ட்ட செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.